ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடிகர் தனுஷ் அவர்கள் நடிகை முர்னல் தாக்கர் கூட டேட்டிங்கில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு சில ப்ரூஃபுமே இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வீடியோவாக இருக்குன்ற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸும் கிளியராக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாங்க. அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் அவர்கள் டைவர்ஸ் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப்பில் இன்வால்வ் ஆயிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர், இவர் டைவர்ஸ் பண்ணியிருக்காரு கூட தனுஷ் சார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சர்ச்சையெல்லாம் போய் ஒரு கட்டத்தில் தனுஷ் சாரும் ஐஸ்வர்யாவுமே பிரிய போகிறாங்க, டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டிவோர்ஸ் எதுவுமே கிடையாது, அந்த ரூமர் எல்லாமே முடிஞ்சு போயிட்டு அவங்களுடைய பசங்களுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலியோட போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு. இது கான்ட்ரவர்சி விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் இதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மும்பையிலையும், அதாவது நார்த் இந்தியா ஃபுல்லாக இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. அதாவது நடிகை முர்னல் தாக்கரும் நம்மளுடைய தனுஷ் சார் அவர்களும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான உண்மையான விஷயம் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முர்னல் தாக்கருடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து தனுஷ் சார் போயிருக்காரு அப்படின்னும், அது மட்டும் இல்லை அவங்க நடிச்சிருக்கக்கூடிய படம், அதாவது சன் ஆஃப் சர்தார் 2 அப்படின்ற இந்த படத்தோட ஈவெண்ட்டுக்கும் போனதாகும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பர்த்டே பார்ட்டி மற்ற ஈவெண்ட் ஃபங்க்ஷன் எங்கே இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸ் மாதிரி போகிறாங்கன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாகவும் சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தனுஷ் சார் அவர்களும் இந்த மாதிரி அவங்களுடைய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தொடர்ந்து இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது இவங்க நிஜமாக டேட்டிங்கில் தான் இருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் வட்டாரங்கள் ரொம்பவே பரவலாகவும் வைரலாகவும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய அண்ணா, அக்கா, தங்கச்சி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முர்னல் தாக்கூர் ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் ரொம்பவே கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முர்னல் தாக்கரோட ஏதாவது படம் நடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு படமும் கிடையாது. பட் தனுஷ் அவர்கள் இந்த ஈவெண்ட்லையும் ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறது, அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறது, அவங்க கூட வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு வரதால கண்டிப்பாக டேட்டிங்கில் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த உறுதியாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.